கிரிப்டோ கரன்சி இது பணத்தோட ஃபியூச்சரா இல்ல ஒரு பெரிய ஸ்கேமா? இந்த கேள்வி நம்மல்ல பல பேருக்கு இருக்கும். வாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற கட்டுக்கதைகளெல்லாம் உடைச்சு உண்மையை தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட்டுக்கு வருவோம். நிறைய இன்வெஸ்டர்ஸ் மனசுல இருக்கிற முதல் சந்தேகமே இதுதான். இந்த கிரிப்டோ மார்க்கெட் ஒரு பெரிய மோசடியா? வாங்க, இதிலிருந்து நம்ம தேடல ஆரம்பிக்கலாம். முதல்ல நாம ஒரு பெரிய தப்பான நம்பிக்கையை உடைக்க போறோம். அது என்னன்னா, கிரிப்டோங்கிறது ஒரு கட்டுப்பாடே இல்லாத சூதாட்டக்களம், அங்க நம்ம பணத்துக்கு எந்த பாதுகாப்பும் இல்ல அப்படிங்கிறது தான். ஆனா உண்மை அது கிடையாது. நம்ம இந்திய முதலீட்டாளர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாங்க. அது சரிதான். ஏன்னா அவங்களுக்கு பரிச்சயமான செபி இல்லனா ஆர்பிஐ மாதிரி அமைப்புகள் கண்காணிக்கிற இடத்துல முதலீடு செஞ்சுதான் அவங்களுக்கு பழக்கம். ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட். கிரிப்டோவுக்குன்னு தனியா ஒரு கவர்மெண்ட் அமைப்பு இருக்கு. அதுதான் நிதி நுண்ணறிவு பிரிவு, அதாவது FIU. கிரிப்டோ கட்டுப்பாடே இல்லாம இல்ல, அது ஒரு ஸ்பெஷலான அரசாங்க அமைப்புக்கு கீழே தான் வருது. இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு உண்மை. எந்த ஒரு புது மார்க்கெட்டுக்கான சட்டத்திட்டங்கள் ஒரே நாள்ல வராது. அது கொஞ்சம் கொஞ்சமா தான் உருவாகும். உதாரணத்துக்கு, ஒரு காலத்துல தங்கம், எண்ணெய் எல்லாம் FMCGங்கிற அமைப்புக்கு கீழே இருந்துச்சு. அப்புறம்தான் செபி கட்டுப்பாட்டுக்கு வந்துச்சு. அதே மாதிரி தான் கிரிப்டோவும் இப்போ FIUக்கு கீழே தன்னோட பயணத்தை ஆரம்பிச்சிருக்கு. அரசாங்கம் சும்மா இல்ல, ரொம்ப தெளிவான ரூல்ஸ் போட்டிருக்காங்க. கடுமையான KYC விதிகள் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். தப்பு செஞ்சா ஃபைன் உண்டு. எந்தெந்த எக்ஸ்சேஞ்ச் அங்கீகரிக்கப்பட்டதுன்னு ஒரு லிஸ்டே இருக்கு. இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, கவர்மெண்ட் இந்த துறையை ரொம்ப தீவிரமா கண்காணிச்சிட்டு வருது. சரி, இதுக்கு ரெகுலேஷன் இருக்குன்னு புரிஞ்சுது. ஆனா இது பெரிய பணக்காரங்களுக்கான விளையாடு தானே. இதுல இன்வெஸ்ட் பண்ண நிறைய காசு வேணுமே. வாங்க, அடுத்ததான் அந்த நம்பிக்கையை உடைப்போம். ஒரு பிட்காயினோட விலை லட்சத்துல இருக்கலாம். ஆனா நீங்க ஒரு முழு பிட்காயினை வாங்க வேண்டிய அவசியமே இல்ல. வெறும் 100 ரூபாயில இருந்து கூட அதோட ஒரு சின்ன பகுதியை வாங்கி உங்க இன்வெஸ்ட்மெண்ட் பயணத்தை ஆரம்பிக்கலாம். இதுதான் கிரிப்டோல இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ். இப்போ நான் சொல்ல போற விஷயம் உங்களை ஆச்சரியப்படுத்தலாம். உலக அளவிலேயே கிரிப்டோல அதிகமா ட்ரேட் பண்றது இந்தியர்கள் தானா? இது நிஜமாவே கிரிப்டோ பணக்காரங்களுக்கு மட்டும்தான் அப்படின்ற எண்ணத்தை அப்படியே உடைச்சிடுது. இப்போ எல்லாருக்கும் இருக்கிற மிகப்பெரிய பயத்துக்கு வருவோம். மார்க்கெட் ரொம்ப ஏறி இறங்குதே, திடீர்னு ஒரு நாள் பயங்கரமா விழுந்து நம்ம பணம் எல்லாம் போயிடுமோங்கிற பயம். சமீபத்துல கிரிப்டோ மார்க்கெட் ஒரு பெரிய புயலையே சந்திச்சது. ஒரே நேரத்துல $540 பில்லியன், அதாவது கிட்டத்தட்ட 45 லட்சம் கோடி ரூபாய் மார்க்கெட்டை விட்டு வெளியே போச்சு. இவ்வளவு பெரிய தொகையை எந்த மார்க்கெட்டாலையும் தாங்க முடியாதுன்னு தான் எல்லாருமே நினைச்சாங்க. ஆனா என்ன ஆச்சு தெரியுமா? அவ்வளவு பெரிய வீழ்ச்சிக்கு பிறகும் கிரிப்டோ மார்க்கெட் அப்படியே காணாம போகல. உதாரணத்துக்கு, பிட்காயின் விலை 62 லட்சத்துக்கு குறைஞ்சாலும் மறுபடியும் 74 லட்சம் வரைக்கும் ஏறி தன்னை நிலைநிறுத்திக்கிச்சு. இது அந்த மார்க்கெட்டோட மீள்தன்மைக்கு ஒரு சூப்பரான எடுத்துக்காட்டு. மார்க்கெட் ஸ்டேபிளா இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல்ல உங்க பணத்துக்கு எப்படி பாதுகாப்பு இருக்குன்னு பார்க்கலாம். இதுல ஒரு 3 லேயர் செக்யூரிட்டி இருக்கு. முதல்ல உங்க அக்கவுண்ட்டுக்கு நீங்க போடுற 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். ரெண்டாவது, நீங்க பயன்படுத்துற எக்ஸ்சேஞ்ச் கொடுக்குற பாதுகாப்பு. மூணாவதா, உங்க சொத்துகளுக்கு இன்சூரன்ஸ் கூட இருக்கு. இப்படி பல லெவல்ல உங்க பணம் பாதுகாப்பா இருக்கு. சரி, நம்ம பயத்தையெல்லாம் பேசிட்டோம். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய விஷயம் என்ன? இதை நாம ஏன் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கணும்? இப்போ நீங்க ஒரு நிலம் வாங்குறீங்கன்னா அதுக்கு பத்திரம் இருக்கும், சரிதானே? தங்கம் வாங்கினா கையில தங்க கட்டி இருக்கும். அதே மாதிரி தான் உங்க கிரிப்டோவுக்கு ப்ரூஃப் ஆஃப் ரிசர்வ்னு ஒரு டிஜிட்டல் ஆதாரம் இருக்கு. இது பிளாக்செயின் டெக்னாலஜியால பாதுகாக்கப்பட்ட ஒரு யூனிக்கான கோடு. அதனால பழைய சொத்துரிமைக்கும் இந்த புது டிஜிட்டல் உலகத்துக்கும் இது ஒரு பாலமா இருக்கு. அதனால கிரிப்டோவை நாம வெறும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா மட்டும் பார்க்கக்கூடாது. இது பணத்தோட டெக்னாலஜி வளர்ச்சியில ஒரு முக்கியமான ஸ்டேஜ். பண்டமாற்ற முறையிலிருந்து கரன்சி நோட்டுக்கு மாறணும், அப்புறம் ATM, இன்னைக்கு UPIக்கு வந்துட்டோம். அதே மாதிரி இது பணத்தோட அடுத்த கட்டம். இந்த நிபுணர் சொல்ற மாதிரி இது பணத்தோட பரிணாம வளர்ச்சி. டெக்னாலஜியை நம்மால நிறுத்தவே முடியாது, அது கூட சேர்ந்து பயணிக்க மட்டும்தான் முடியும். இது ஒரு புது இன்வெஸ்ட்மெண்ட் வாய்ப்புங்கிறத தாண்டி நாம பயணிக்க வேண்டிய ஒரு புது டெக்னாலஜி பாதை. நாம டெக்னாலஜியை நிறுத்த முடியாதுன்னா இந்த நிதி பரிணாம வளர்ச்சியில உங்க இடம் என்னவா இருக்க போகுதுன்னு யோசிக்க வேண்டிய நேரம் இது. சொல்லுங்க, பணத்தோட இந்த அடுத்த கட்டத்துக்கு நீங்க தயாரா?